அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணையில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முல்லை பெரியாறு அணையில் மத்திய கண்காணிப்பு துணைக்குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பருவநிலை மாறுபாடுகளின் போது அணையின் உறுதித்தன்மை மற்றும் பராமரிப்பு பணிகள் உள்ளிட்டவை குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தலைமை கண்காணிப்பு குழுவுக்கு உதவியாக அமைக்கப்பட்ட மத்திய கண்காணிப்பு துணைக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்விற்கு பிறகு 2 குழுக்களின் அறிக்கைகள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு முல்லை பெரியாறு அணையில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு முக்கிய நீராதாரமாக விளங்குவது முல்லை பெரியாறு அணை. இந்த முல்லை பெரியாறு அணை பார்த்தீங்கன்னா தமிழக கேரள எல்லையில் உள்ள குமுளி தேக்கடியில பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணை அமைந்துள்ளது. இந்த முல்லை பெரியாறு அணையை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஒவ்வொரு பருவநிலை மாறுபாடுகளின் போது ஆய்வு, அதாவது அணையின் உறுதித்தன்மை, பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட குறித்து ஆய்வு செய்ய பார்த்தீங்கன்னா மத்திய தலைமை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவிற்கு உறுதுணையாக பார்த்தீங்கன்னா தலைமை கண்காணிப்பு உதவிக்குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 குழுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது முல்லை பெரியாறு அணையில் ஆய்வு செய்து அதற்குரிய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிலையில பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மத்திய கண்காணிப்பு துணைக்குழு ஆய்வு நடத்திய பின்னர் தற்பொழுது இன்று மீண்டும் ஆய்வு செய்கிறாங்க. இந்த மத்திய கண்காணிப்பு துணைக்குழுவில் பார்த்தீங்கன்னா மத்திய நீர்வள ஆணைய செயலாளரும் துணைக்குழுவின் தலைவருமான கிரீதர் தலைமையில ஆய்வு நடத்தப்படுகிறது. இந்த இதுல பார்த்தீங்கன்னா தமிழக பிரதிநிதிகளாக பார்த்தீங்கன்னா மதுரை கோட்ட சிறப்பு கண்காணிப்பு பொறியாளர் ஷாம் எர்வின், முல்லை பெரியாறு சிறப்பு கோட்ட செயலாளர் செல்வம், கேரள அரசு பிரதிநிதிகளான கேரள நீர்ப்பாசனத்துறை கட்டப்பனை டிவிஷன் கண்காணிப்பு பொறியாளர் லெஸ்வின் பாபு, கேரள நீர்ப்பாசனத்துறை மேலாண்மை பொறியாளர் கோஷி ஆகியோர் இந்த துணை கண்காணிப்பு குழுவில், மேலும் பார்த்தீங்கன்னா 2 மாநில அரசு அதிகாரிகளும் இந்த குழுவில் இருக்காங்க. இவங்க இன்று பார்த்தீங்கன்னா அணையை ஆய்வு செய்வதற்காக தேக்கடியிலிருந்து படகுத்துறையிலிருந்து படகு மூலம் தற்பொழுது முல்லை பெரியாறு அணைக்கு சென்று தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குழு பார்த்தீங்கன்னா பிரதான அணை, பேபி அணை, சுரங்கப்பகுதி, நீர்வழி போக்கிகளை ஆய்வு செய்து மேலும் பார்த்தீங்கன்னா மதகுகளை இயக்கி பார்த்தும் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா மாலை 3 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா குமுளி 1ஆம் மைலில் உள்ள கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் துணை கண்காணிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த இதுல என்னென்ன இது ஆய்வறிக்கை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்க உள்ளனர். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த குழு தற்பொழுது முல்லை பெரியாறு அணையில ஆய்வு செய்து வராங்க. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.